ஸோ இந்த சூட்சுமமான உடல்ல தான் அந்த கோபம், பேராசை, பொறாமை, காமம் இதெல்லாம் இந்த சூட்சுமமான உடல்ல தான் அதிகமா இருக்கும். ஸ்தூல உடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோயெல்லாம் அதிகமா வரும். ஆனா சூட்சுமமான உடல்ல பாத்தீங்கன்னா இந்த காமம், பொறாமை, பேராசை, மயக்கம், அறியாமை எல்லாம் இதுலதான் இருக்கும் சூட்சுமமான உடல்ல. சூட்சுமமான உடல்ல பாதிக்கப்பட்டா கூட ஸ்தூல உடலுக்கும் அந்த பாதிப்பு வரும். அதனால நீங்க நல்லதே நல்ல சிந்தனையே இருக்கட்டும், நல்ல விஷயத்த நீங்க பேசணும், நல்ல விஷயத்த பார்க்கணும், நல்ல விஷயத்த கேட்கணும், நல்லவர்கள் கூட சங்கம் வச்சுக்கணும். அதனால உங்களுக்கு வந்து நோயே வராது, எந்த பிரச்சனையும் வராது. இந்த போட்டி, பொறாமை, பேராசை இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுனாலே மக்கள் சந்தோஷமா இருக்கலாமே. இப்ப இதனாலதான் எல்லா பிரச்சனையும் காரணம். ஒரு நாடு இன்னொரு நாடு மேல பொறாமப்படுது, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல பொறாமப்படுறான், ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன் மேல பொறாமப்படுறான், ஸோ ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்துக்காரன் பொறாமப்படுறான். ஸோ பேராசை, பணம் சம்பாதிக்கணும்னு பேராசைப்படுறான். அப்புறம் பாத்தீங்கன்னா